எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை நீங்கள் எதையும் பாருங்கள், அந்த அமலுடைய சரியான பிரயோசனம் கிடைக்க, அது உயிரோட்டமாக இருக்க, அதனால் சொல்லப்படும் மாற்றங்கள், எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் நிகழ அந்த அமலில் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நடக்கும். ஏதோ 4 பேத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன், எனக்கு பாவங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் சுன்னாவுக்கு ஆர்வம் பிதாவுக்கு வெறுப்புன்னு சொல்லி பேசுகிற எல்லாமே அந்த விடயத்தில் தன்னை ஒரு பெரிய ஒரு பேச்சாளராக அல்லது மக்களுக்கிட்ட இதன் மூலம் தனக்கு ஆதரவு வரணும் என்ற எதிர்பார்ப்புக்காக அல்லது தனக்கும் ஒரு கூட்டம் கிடைக்கணுன்ற மாதிரி இன்றைக்கு அந்த எதை ஷேர் பண்ணினாலும் அந்த லைக்ஸ் பார்க்குறது ஒரு பழக்கம் இருக்குது. எத்தனை பேர் என் பின்னுக்கு வராங்க, எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் என்னைய ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தை கூட்டிக் கொள்வதற்காக அல்ல, என் பணியை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த தூய எண்ணம், அந்த தூய எண்ணம் எங்கள்கிட்ட எந்த அளவு இருக்குதோ, சுயநலத்தனமான எதிர்பார்ப்புகள், பேரு பாராட்டு புகழ் இவைகள் மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எனது பணி இதை சொல்லுவது அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறேன்ங்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் சொன்னால் அதற்கான பலன் ஆச்சரியமாக வரும். சில பேரை பார்த்து நாங்களே புதினப்படுறது. சில பேர் இருக்கிறாங்க, சில உலமாக்கள் நான் பார்த்துருக்குறோம், அவங்க சில கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கிதாபுகள் புறவு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சரியாக சொல்ல போனால் அதை விட நல்லாவும் எழுதியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஆனால் சில பேர் எழுதிய அந்த கிதாபுக்கு, சின்ன கிதாபாக இருக்கும், பல 100 வருடத்துக்கு முதல்ல எழுதியிருப்பாங்க, அந்த கிதாபுக்கு இருக்கிற வரவேற்போ அல்லது மக்கள் அதை வாசிக்கிற அளவோ அல்லது மக்கள் அதில் பிரயோசனம் எடுக்கிற அளவோ மற்றவங்கள கிதாபுகளுக்கு கிடைச்சிருக்காது. பெரும்பாலும் இதே நாங்கள் நினைக்கிறோம் அந்த கிதாபுகளை எழுதினவங்கள அந்த இஹ்லாஸை பொறுத்தது. உங்கள்கிட்ட மட்டும் எனக்கிட்டையோ உங்கள்கிட்டையோ அந்த தூய எண்ணம் இருக்கும் என்றிருந்தால், அற்பமான உலக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறேன் அந்த இஹ்திசாபுண்டுவாங்களே அந்த இஹ்லாஸ் எங்கள்கிட்ட இருக்கும் என்றிருந்தால் எங்களோட பணி நாங்கள் நினைக்காத அளவுக்கு ஆச்சரியப்படுத்தும், நினைக்காத அளவுக்கு ஆச்சரியமான முடிவுகளை கொண்டு வரும். அந்த உண்மை இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை தானே. சில பேர் இருந்து பல பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, பாருங்களே ஊர் நாசமாகவே இருக்குது, பாருங்களே மனுஷரெல்லாம் இப்படி இதாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது பொய்க்கு அவங்க சொல்கிறது. அதாவது ஊர் திருந்தணுங்கிறதுல பெரிய ஆர்வம் இல்லை, ஏதோ தானும் கவலைப்படுவதாக காட்டிக்கொள்கிறது. உள்ளத்தால் கவலைன்னு ஒன்று இருக்குதே, உள்ளத்தால் தூய எண்ணமான முயற்சின்னு ஒன்று இருக்குதே, அந்த முயற்சிக்கு வர பலன் ஆச்சரியமானது. இபாதத்துகளாக இருந்தாலும் அப்படித்தானே, நீங்கள் கொடுக்குற சதக்காவாக இருந்தாலும் அந்த சதக்கா மாத்திரம் இஹ்லாஸ் இருந்தால் அது ஆச்சரியமான விளைவுகளை கொண்டு வரும். தூய எண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அப்படித்தான். சில பெரிய அமல்கள் கூட இருக்குது, இஹ்லாஸ் இல்லாட்டி குப்பையில் பைத்துரும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். சில சின்ன அமல்கள் இருக்குது, இஹ்லாஸ் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் அதுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான். வரலாறுல நிறைய சம்பவங்கள் ஹதீஸுகள் எங்களுக்கு பார்க்கலாம். தௌவா பணியிலையும் சரியான முக்கியம். என்னமோ நான் சுன்னாவை சொல்லிவிட்டேன், பிதுவாவை எதிர்க்கிறேன், அதை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்பூட்டல் பண்ணுகிறேன் என்ற ஒன்றுக்காக அது எல்லாமே மக்களுக்கு பிரயோஜனம் அளிச்சிடாது என்ற பேச்சு நாளைக்கும் என்னைய எல்லாமே காப்பாற்றிடாது. நானும் தான், யாரும் தான், நீங்களும் தான். ஏன்னா மக்களுக்கு தன்னிடமிருக்கும் அறிவு அது கொஞ்சமாக மிச்சமும், அந்த அறிவை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது நோக்கம் தெளிவாக இருக்கணும். அந்த நோக்கம் மட்டும் பிழையாகினால் அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு நரகத்தின் எரிகொல்லியாக போடப்படுவார்கள். வருது ஹதீஸில், சையான் ஹதீஸ் வருது. மக்களுக்கு அறிவை படித்து கொடுத்த, நல்லதை சொல்லிக் கொடுத்த சில பேரை அல்லாஹ் அழைத்து கேட்பான், உனக்கு நான் அறிவை தந்தேன், மார்க்கத்தில் விளக்கத்தை தந்தேன், என்ன பண்ணினாய்? இவர் சொல்லுவார், நான் சொன்னேன், பிரச்சாரம் பண்ணினேன், எழுதினேன், ஷேர் பண்ணினேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் நீ செஞ்சாய், ஆனால் உனக்கு பெயர் வருவதற்காக, புகழ் வருவதற்காக செஞ்சாய். அது அங்கே கிடைச்சிட்டு இங்கே ஒன்றும் இல்லை, நரகத்துக்கு கொண்டு போய் போடுங்கன்னு சொல்கிறப்படுவ அளவுக்கு அது பாரதூரமானது. எனவே இஹ்லாஸ்ங்கிறது உலை தூய்மையை நாங்கள் கட்டாயம் பேணிக்கொள்ளணும். விசேஷமாக தௌவாவில் இஹ்லாஸ் இருக்கும் என்றிருந்தால் எங்கள் பேச்சுக்கள் மனிதர்களின் உள்ளங்களை போய் சேரக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே